வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம். தொண்டர்கள் திமுக பேனர்களை கிழித்து எறிந்ததால் பரபரப்பு. விழுப்புரத்தில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 1208 நாட்களாகியும் நிறைவேற்றாத அரசை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டன உரையாற்றினார். அப்போது அங்கு புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள பயணிகள் நிழற்குடையில் திமுக பேனர்கள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பாமகவினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் அந்த பேனர்களை கிழித்ததால் பரபரப்பு நிலவியது. அவர்களை காவல்துறையினர் தடுத்த போதும் மீறி கொண்டு சென்று அங்கிருந்த திமுக கொடிகளையும் அவர்கள் சேதப்படுத்தியதால் பரபரப்பு நிலவியது. இந்த நிகழ்வு திமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.